வினோண்ணா. ஏய் ஜட்சன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படா யூஎஸ்ல இருந்து வந்த? போன வாரம் தான் வந்தேண்ணா. அப்படியா? சரி, இப்போ திடீர்னு வந்திருக்க. என்ன ஏதாவது பொண்ணு ஏதாவது ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஏதாவது மேரேஜ் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, கிறிஸ்மஸ்க்கு சும்மா வந்தேன். பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே கேரல்ஸ்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு. உன்னை பார்த்த உடனே உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதான் திடீர்னு வந்திருக்கேன்னு நினைச்சேன். நீ என்னடானா எங்களுக்கெல்லாம் கல்யாண பிரியாணி போடுன்னு பார்த்தா யூஎஸ்ல இருந்து இங்க கிறிஸ்மஸ் பிரியாணி சாப்பிட வந்திருக்க. நான் மேரேஜா அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுண்ணா. யூஎஸ்ல வந்துட்டு டேட்டிங், லிவிங் டுகெதர் அப்படின்னு வேற ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அதுதான் நமக்குலாம் செட் ஆகும். ஜட்ஸா, என்னடா நீயும் லிவிங் டுகெதர்னு சொல்ற? லிவிங் டுகெதர் வந்து மேன்மேட் ரிலேஷன்ஷிப், பட் மேரேஜ் வந்து காட்ஸ் டிசைன். ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அ ட்ரையல், ரிலேஷன்ஷிப் இஸ் அ கமிட்மெண்ட். ஒரு கமிட்மெண்ட்ல நீ என்டர் ஆகுறன்னா நீ வந்து முன்னாடி வந்து உன்னுடைய சுய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, உன் சுய இச்சைக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணிட்டு அது உன்னை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீ அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது வந்து தட்ஸ் நாட் த ரைட் திங். ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ஒரு ஸ்வீட் கடைக்கு போய் எல்லா ஸ்வீட்டையும் சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போகிறது கிடையாது. காடை நம்பி, காடை ட்ரஸ்ட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்டர் ஆகுறது தான் கமிட்மெண்ட். ரிலேஷன்ஷிப்பை ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி பார்க்குற அந்த கல்ச்சர் வந்து கடைசியில் எங்கே முடியும்னா ஒரு ஹார்ட் பிரேக்கிங், இல்லை நம்மளை ஒரு டிப்ரெஷன் மூமெண்ட்டில் இல்லை ஒரு கியாட்டிக் சுச்சுவேஷனில் கொண்டு போயிட்டு நம்மளை நிறுத்திடும். இதுதான் பைபிளில் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக, வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று எழுதியிருக்கு. இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது மேரேஜ்ன்றது வந்து ஒரு ஹோலி ரிலேஷன்ஷிப். இட்ஸ் பில்ட் பை காட். பைபிளோட ஒரு ஸ்டார்ட்டே நீ பார்த்தனா ஒரு வெட்டிங்கோட தான் பைபிள் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பைபிள் முடிக்கிறதும் பார்த்தனா அது ஒரு வெட்டிங்கோட தான் அது முடியுது. ஸோ காட் வந்து மேரேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. மேரேஜ் இஸ் எ கவர்னன்ட், இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட். அப்போ கிறிஸ்மஸ் பிரியாணி வேணாம், கல்யாண பிரியாணி தான் வேணும். டெஃபினெட்லி. காதுள்ளவன் கேட்க கடவன்.